ஒரு சிறிய கிராமத்தில் அரவிந்த் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அறிவை பெற வேண்டும் என்ற ஆசையில் அவன் தினமும் புத்தகங்களை படித்தான். தத்துவம், வேதம், பல பெரியோர்களின் கருத்துகள். அவனுடைய அறை முழுவதும் புத்தகங்களால் நிரம்பியது. ஆனால் அவன் மனம் மட்டும் அமைதியை அடையவில்லை. இவ்வளவு படித்தும் ஏன் உள்ளம் வெறுமையாக இருக்கிறது என்று அவன் வேதனைப்பட்டான். ஒரு நாள் சோர்ந்த மனதுடன் கிராமத்தின் வெளியிலிருந்த ஆலமரத்தின் கீழ் அமைதியாக அமர்ந்திருந்த தட்சிணாமூர்த்தி சிலை முன் சென்றான். புத்தகங்களை பக்கத்தில் வைத்து கண்களை மூடி மௌனத்தில் அமர்ந்தான். முதலில் எண்ணங்கள் அலைபோல் வந்தன. ஆனால் சில நிமிடங்களில் அந்த சத்தங்கள் அனைத்தும் மெதுவாக அடங்கின. மௌனத்தின் ஆழத்தில் அவன் ஒரு புதிய ஒளியை உணர்ந்தான். அமைதி வெளியில் அல்ல, அது தன் உள்ளத்தில்தான் இருப்பதை புரிந்தான். அந்த நாளிலிருந்து அரவிந்த் அறிந்தான், புத்தகம் வழிகாட்டலாம், ஆனால் உண்மையான ஞானம் அமைதியான உள்ளத்தில்தான் உதிக்கும்.